தாம்பரம் தொகுதியின் அதிமுக வேட்பாளர் திரு சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கேம்பெயின் ஆல்மோஸ்ட் நெருங்கிருச்சு. தேர்தல் இன்னும் 1 or 2 days ஃபேஸ் பண்ண போறோம். எப்படி இருக்கு மக்களோட ஆதரவு உங்களுக்கு? மக்களோட ஆதரவு மகத்தான ஆதரவாக இருக்கிறது. போகிற இடமெல்லாம் மக்கள் கூடி நின்று எங்களை வரவேற்கிறார்கள். சிலர் எங்ககிட்ட டீ காஃபி சாப்பிட சொல்றாங்க. நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள். அண்ணன் எடப்பாடியாருடைய 4.5 ஆண்டு கால ஆட்சி இன்றைக்கு மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த 5 ஆண்டு கால ஸ்டாலினுடைய ஆட்சியை பார்த்திருக்கிறார்கள். அதிலே பெரும் துன்பத்தை அனுபவித்திருக்கிறார்கள். எனவே இந்த ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அண்ணனுடைய ஆட்சியினுடைய மகத்துவம் இப்பொழுதுதான் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஓகே, எவ்வளவு கஷ்டமான ஒரு காலம் சார் இது. இப்போ இந்த வெளியில் ஒரு 5 நிமிஷம் நிற்கிறதுக்கே நம்ம அவ்வளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறோம். நீங்கள் எலெக்ஷன் கேம்பெயினுக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அது மதியம் வரையும் போகுது. அகைன் ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். களத்தில் நிற்கிறோம். வெற்றி மட்டுமே இலக்காக எங்களுக்கு தென்படுகிறது. மற்றது பற்றியெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டாக நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. எங்களை பொறுத்த மட்டும் மாண்புமிகு எங்களுடைய பொதுச் செயலாளராக மீண்டும் இந்த நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும். அதற்காக எத்தகைய தியாகங்களையும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். வெயில் என்பது எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. மேனிஃபெஸ்டோவில் நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருக்காங்க. 10,000 ரூபா தர்றதுல இருந்து குலவிளக்கு திட்டம், இந்த மாதிரியான ஸ்கீம்ஸையும் இபிஎஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது இப்போ திமுகவும் ஒரு பக்கம் கூப்பன் தராங்க. உங்களுடைய திட்டங்களை நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு பக்கம் அவங்க 8,000 ரூபா கூப்பன் சொல்கிறாங்க. மக்கள் இதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க? அதாவது அதிமுக வாக்குறுதி அளிக்கிறது என்று சொன்னால் அதை நிறைவேற்றுவார்கள் என்கிற நம்பிக்கை மக்களிடத்தில் இருக்கிறது. திமுக ஒரு வாக்குறுதி அளிக்கிறது என்று சொன்னால் அவர் நிறைவேற்ற மாட்டார்கள் என்கின்ற நிலைமை அவருக்கு நன்றாக தெரியும். ஏன்னு சொன்னால் 2006 திரு கருணாநிதி அவர்கள் வெற்றி பெற்றால் எல்லோருக்கும் 2 ஏக்கர் நிலம் சொன்னார், கொடுக்கவே இல்லை. அதே மாதிரிதான் கடந்த தேர்தலில் பல்வேறு வாக்குறுதிகள் அளித்த ஸ்டாலின் அவர்கள் எதையும் நிறைவேற்றவில்லை. ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்கள் கொடுத்த அத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றினார்கள். லேப்டாப் தருவதாக சொன்னார்கள், கிரைண்டர் மிக்சி ஃபேன் தருவதாக சொன்னார்கள், மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்குவதாக சொன்னார்கள். இப்படி எண்ணற்ற வாக்குறுதிகள் அளித்த அம்மா அவர்கள் அத்தனையும் நிறைவேற்றினார்கள். எனவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் சொன்னதை செய்யக்கூடிய கட்சி, திமுக என்று சொன்னால் வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு ஏமாற்றக்கூடிய கட்சி என்பதனை மக்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார். இப்போ பிஜேபி உங்கள் கூட்டணியில் இருப்பதனால அதை ஒரு நெகட்டிவான கேம்பெயினா எதிர்கட்சிகள் கொண்டு போகிறாங்கன்னு இபிஎஸ் கூட பல இடங்களில் சொல்கிறாரு. பிஜேபியே அதிமுகவோட வாக்குகளை குறைப்பதற்கு ஒரு கட்சி காரணமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்களே, கிரவுண்டில் அப்படி ஃபேஸ் பண்ணுறீங்களா? கிடையவே கிடையாது, அறவே கிடையாது. ஒரு நல்ல பிரதமர் அவர்கள் கடந்த 12-13 ஆண்டு காலமாக இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டாவது யாராலும் அவர் மீது சொல்ல முடிந்ததா? கிடையாது. ஒரு அப்பழுக்கற்ற பிரதமராக இன்றைக்கு நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் உலக அளவிலே இந்தியாவை இன்றைக்கு தலை நிமிரச் செய்த பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை போன்றவர்கள் இன்றைக்கு இந்திய நாட்டின் பிரதமராக இருப்பது ஒவ்வொரு இந்திய பிரஜைக்கும் பெருமை சேர்ப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இப்போ கூட்டணி கட்சின்னு வரும்போது இப்போ நாங்கள் 23 கூட்டணி கட்சியோட இருக்கோம், நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு அந்த கூட்டணியோட நம்பர்ஸை டிஎம்கே பெருசாக ஹைலைட் பண்ணுறாங்க. பாண்டவர்களுடைய எண்ணிக்கை 100, கௌரவர்கள் எண்ணிக்கை 100, பாண்டவர்கள் எண்ணிக்கை வெறும் 5. 5 பெருசா 100 பெருசான்னா 5 தான் பெருசு மகாபாரதத்தில். அதே போல நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போர் மகாபாரத போர். இதில் பாண்டவர்களாகிய நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். கௌரவர்களான திமுக நிச்சயம் தோல்வியை தழுவும். எண்ணிக்கை என்பது ஒரு பொருட்டல்ல எங்களை பொறுத்த மட்டும். இளைஞர்கள் வாக்கு உங்களுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஒரு புது கட்சி வந்திருக்கு, இளைஞர்கள் எல்லாம் அவர் பின்னாடி போகிறாங்க. அது ஒரு மாயை. என்னை பொறுத்த மட்டில் இந்த எண்ணற்ற இளைஞர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறார். அவர்களெல்லாம் இன்றைக்கு களத்திலே நிற்கிறார். எனவே புதிதாக கட்சியை தொடங்கி 2 ஆண்டு காலத்தில் ஆட்சியை பிடிக்கலாம் என்கின்ற நினைப்பு மக்கள் மத்தியில் எடுபடாது. இப்போ அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த ஒரு பர்செப்ஷனாகவே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இரட்டை இலையுடைய வாக்குகளை தான் அதிகமாக விஜய் எடுக்க போறாரு, அதிமுகவுக்கு தான் அது ஒரு பின்னடைவு அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் இருக்கு.
அது கிரவுண்ட் லெவல்ல எப்படி இருக்கு? அதை பற்றியெல்லாம் நாங்கள் பொருட்டாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. எங்களை பொறுத்தமட்டில் அண்ணன் அவருடைய அற்புதமான 4.5 ஆண்டு கால நல்லாட்சியின் சாதனைகளை எடுத்து சொல்லி மக்களிடத்தில் வாக்குகளை கேட்கிறோம். இந்த மாவட்டத்தை பொறுத்தமட்டில் எண்ணற்ற திட்டங்களை மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். 2017ஆம் ஆண்டு மழை வெள்ளத்தில் இந்த தொகுதிக்கு அண்ணன் அவர்கள் வந்து ஒரு 200-300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டப்பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த தொகுதியை பொறுத்தமட்டில் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாருடைய சாதனைகள் நிச்சயம் என்னை வெற்றி பெற செய்யும். இப்போ இங்கே சிட்டிங் எம்எல்ஏ எப்படி பண்ணியிருக்காரு சார்? தாம்பரம் தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏ எப்படி பண்ணியிருக்காரு? மக்களை சந்திக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க? அவர் ஒன்றுமே பண்ணலன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் நீ போகிற இடமெல்லாம் பல்வேறு பிரச்சனைகள் இருக்காது. 5 பேரூராட்சிகளையும் 5 நகராட்சிகளையும் ஒருங்கிணைத்து தாம்பரம் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதை தவிர ஒரு அலுவலகம் கூட இந்த மாநகராட்சி கிடையாது. தாம்பரம் நகராட்சி அலுவலகம் என்ற பெயர் பலகையை எடுத்துவிட்டு தாம்பரம் மாநகராட்சி என்ற பெயர் பலகையை வைத்திருப்பதை தவிர வேறு எந்த காரியமும் உருப்படியாக இந்த மாநகராட்சியில் நடைபெறவில்லை. நீ இப்போ கூட பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் தோசைக்கல்லில் தோசை வார்த்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வீதியில் கருப்பு தோசையை வார்த்திருக்கக்கூடிய பெருமை இந்த தாம்பரம் மாநகராட்சி தான் சார். இன்னைக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுபவராக இல்லை. 3 தடவை 15 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவருடைய மெத்தன போக்கு இன்றைக்கு தொகுதியிலே வெறுப்புணர்வினை வெளிக்காட்டுகிறது. இதுதான் உண்மை. சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தாம்பரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்வு செய்யப்பட்டால் இந்த தொகுதியை எப்படி மாற்றுவார்? அவருடைய கனவு என்ன? இந்த தொகுதி ஒரு அருமையான தொகுதி. தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த தொகுதி இன்றைக்கு பல்வேறு குறைபாடுகளை கொண்டிருக்கக்கூடிய தொகுதியாக இருக்கிறது. சென்னையுடைய நுழைவு வாயில் தாம்பரம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரசு கலைக்கல்லூரி கிடையாது, ஒரு அரசு பொறியியல் கல்லூரி கிடையாது, ஒரு 50 இளைஞர்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கம்பெனி கிடையாது. இன்றைக்கு வெஸ்ட் தாம்பரத்தில் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஏரிகள் எல்லாம் கழிவு நீர் குட்டைகளாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பூங்காக்கள் எல்லாம் சமூக விரோத கூடாரங்களாக இருக்கிறது. என்னை பொறுத்த மட்டில் நான் பொறுப்பேற்றவுடன் நான் செய்ய நினைப்பது இங்கே இருக்கக்கூடிய ஏரிகளை எல்லாம் ஆழப்படுத்தி அகலப்படுத்தி கழிவு நீரினை கலக்காத வகையில் மேம்படுத்தி குடிநீருக்கான ஒரு நல்ல சூழலை இந்த ஏரியிலே உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். மழை காலத்தில் அந்த மழை நீரை மட்டும் சேமிக்கக்கூடிய ஒரு நன்னீர் ஏரியாக இங்கே இருக்கக்கூடிய ஏரிகளை நான் மாற்ற விரும்புகிறேன். இங்கே பாதாள சாக்கடை திட்டம் இன்றைக்கு சரியாக நிறைவேற்றப்படவில்லை. விடுபட்டு போன அந்த பாதாள சாக்கடை திட்டம் இன்றைக்கு விரிவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். இங்கே இருக்கக்கூடிய பிரதான சாலைகள் இன்றைக்கு போக்குவரத்து நெரிசலால் மிகவும் பாதிப்பு உள்ளாகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எனவே பிரதான சாலைகளாக இருக்கக்கூடிய வேளச்சேரி சாலை, முடிச்சூர் சாலை எல்லாம் கண்டிப்பாக அகலப்படுத்தப்படும். பொதுமக்கள் நிம்மதியாக போய் வர ஏதுவான சாலையாக அது அமைக்கப்படும் என்கின்ற ஒரு வாக்குறுதியை இன்றைக்கு உங்கள் வாயிலாக மக்களுக்கு வழங்க விரும்புகிறேன். இறுதியாக ஒரு கேள்வி சார். இப்போ சர்வே முடிவுகள்லாம் வருது. அதில் சில சர்வே முடிவுகள் திமுகவுக்கு தான் இந்த தேர்தல் ஒரு சாதகமான முடிவை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதே நேரத்தில் நீங்கள் வெற்றி பெற்றால் எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற முடியுன்ற ஒரு நம்பிக்கை இந்த இத்தனை நாள் கேம்பெயினில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட சர்வேக்கள் நீங்களே நினச்சி பாருங்கள். எந்த சர்வேயாவது உண்மை நிலையை பிரதிபலித்திருக்கிறதா? கிடையாது. இந்த சர்வேக்களை எல்லாம் நாங்கள் படிக்கிறதும் கிடையாது, பார்க்கறதும் கிடையாது. இதுதான் நாங்கள் சர்வே எதை விரும்புகிறோம்னா மக்களை நம்புகிறோம். மக்கள் இன்றைக்கு எங்களிடத்தில் நன்றாக இருக்கிறார்கள். மக்கள் எங்களை நன்றாக வரவேற்கிறார். எனவே அதனை ஒட்டித்தான் நீங்களுடைய பிரச்சாரம் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன்னு அப்படி ஏதாவது உங்களுக்கு அசம்ஷன் வந்திருக்கு? அதை பார்க்கும்போது ஒரு 40,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே சார். இந்த பரபரப்பான தேர்தல் பிரச்சாரத்துக்கு நடுவில் எங்ககிட்ட பேசினதுக்கு தேங்க்யூ ஸோ மச்.